ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் வித் தம்பு யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு 50 ட்ரேட்ஸ் ஆர்எஸ்ஐ வச்சு அதில் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது வந்து டிஃபால்ட்டாக ஆர்எஸ்ஐயோட என்ன ஸ்ட்ராட்டஜி அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்எஸ்ஐயோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் 60, ஓவர் சோல்ட் 40. இதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வீடியோ தான் போக போகுது. ஸோ டோன்ட் வரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் எனக்கு இந்த ஓவர் சோல்டுக்குள்ளே போக போதோ அப்போல்லாம் ஷார்ட், எப்போல்லாம் எனக்கு ஓவர் பாட்டில் போக போதோ அப்போல்லாம் பை. இதை தான் என்னோட கேட்டகரி. ஸோ இதுக்காக நான் ஒரு எக்ஸல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து என்னோட என்ட்ரி, எக்ஸிட், ப்ராஃபிட், லாஸ், நெட் எல்லாமே கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஹலோ கைஸ், ஸோ முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு மொத்தமாக எவ்வளோ ப்ராஃபிட், லாஸ் அப்படின்றத நெட்டை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னோடய நெட்டு நான் போட போகிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோடய டோட்டல் போடுறேன். ஸோ ரைட், ஸோ நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது என்னென்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இதோட நெட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் கோ டு ஃபஸ்ட்டு. ஓகே, இதிலிருந்து அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்துடும் 45,000. ஸோ 45,000 ப்ராஃபிட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதை எப்படி நான் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணேன். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் 100 பாயிண்ட்ஸு மேலே இல்லைன்னா கீழே 1:1 ரிஸ்க் ரிவார்டில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ஒரு நாள் ப்ராஃபிட்டு, லாஸு. ஸோ இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த 1500 அப்படின்லாம் நான் போட்டிருக்க வந்து பார்ஷியல் லாஸ் இருந்திருக்கு, பார்ஷியல் ப்ராஃபிட்டும் நமக்கு வந்திருக்கு. அதாவது நமக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு 3 o'clock ஒரு 250 கிடைக்கும். நம்ம டார்கெட் போகாது, பட் ஸ்டில் நமக்கு ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ ஓகே, ஸோ மொத்தமாக நமக்கு இதோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 50 ட்ரேட்ஸில் 45,000 கிடைச்சதுக்குண்டான சான்சஸ் ஆர் ஹை. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. இப்போ இதோட ட்ரா டவுன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு கன்சிக்யூட்டிவாக லாஸ் ஆனது வந்து எவ்வளோ டைம் லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதுதான் ட்ரா டவுன். ஸோ எனக்கு இந்த இடத்துல 1 2 3 1 1 2 3 1 2 1 2 3. ஓகே, ஸோ எனக்கு கன்சிக்யூட்டிவாக, அதாவது ட்ரா டவுன் அப்படின்னா நமக்கு கன்சிக்யூட்டிவாக எவ்வளோ டைம் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். ஓகே, 3 டைம்ஸ் வந்து நமக்கு கன்சிக்யூட்டிவ் லாஸ் வரும். ஸோ ஒரு நாளில் ப்ராஃபிட், அதாவது ஒரு நாள் 2 ட்ரேட் மினிமம் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து ஷார்ட் கிடைக்குது, இல்லை ஷார்ட் பை கிடைக்குது, இல்லை பை ஷார்ட் ஏதோ ஒன்று கிடைக்குது. இந்த காம்பினேஷன் வேணால் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, டெய்லி 2 ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 2 ட்ரேட் யூனிஃபார்மாக பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரேட் மட்டும் யூனிஃபார்மாக டெய்லி பண்ணுங்கள். ஓகே, ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஆனால் இதோட ப்ராபபிலிட்டி ஆர் ஹை. நீங்கள் இன்கேஸ் ஆப்ஷன்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு கீப் 30 to 50 பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஈஸியாக வந்து உங்களுக்கு அது ரீச் ஆகிடும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆர் ஹை இன் திஸ் ட்ரேட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இண்டிகேட்டரில் சுவாரஸ்யமான பேக் டெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பை பாய், ஹாப்பி ட்ரேடிங்.